உன் உயிரை பறிக்காம விட போறதில்ல. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. யாரு? வேண்டாம் வேண்டாம், நீ இப்படி செய்யக்கூடாது. ப்ளீஸ், நீ இப்படி செய்யக்கூடாது. செய்ய முடியும். ஏய் யாரு? நீ எனக்கு பண்ணிருக்கிறத நினைக்கும் போது என்ன வேணாலும் பண்ண முடியும். யாரு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, ப்ளீஸ் ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப், காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? யாருங்க? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ப்ளீஸ், யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ், வேணாம், எனக்கு பட்டணும். ஏய் என்ன நடக்குது? ஏய் ஏய் உன் கையில என்ன அது? வேலைய பாரு. ஏய் பணம் வேணுமாடி? உனக்கு பணம் வேணுமா? ஏய் என்ன பண்ற? எனக்கு அந்த பொண்ணை விட்டுரு. சொன்னல குறுக்க வராத. தயவு செஞ்சு என்ன விட்டுடு, கண்ணை விடு. கண்ணை விடு, இல்லைன்னா சுட்டுறோம். வைத்தியக்காரி. ஏய் சுட்டிட்டியா? சுட்டிட்டியா? ஐயோ கொலை கொலை பண்ணிட்டோம், கொலை பண்ணிட்டோம். போலீஸ் யாராவது அவனை பிடிங்க. ஏய் மறுபடியும் சொல்றா. மணிக்கணும், கொலைய நீங்க பாத்தீங்களா? அது சரி, நீங்க எப்படி பாத்தீங்க? நான் கேட்க வந்தது, உங்களால பார்க்க முடியாது இல்ல, அதானே? நாங்களும் அதைத்தான் கேட்குறோம். கொலை எப்படி நடந்துச்சுங்க? தெளிவா சொல்லுங்களேன். இதன் உதவியோட. இதோட உதவியாலவா? என்ன சார் இது? இது சென்சார் கிளப். இதில் சென்சார் இருக்கு. புலப்படாத அலைகள் தோன்றும். அந்த அலைகளுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ இது அது மேலே மோதி அப்படியே ரிட்டர்ன் வரும். அது மூலமா என் முன்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதாவது ஒரு விதத்துல உங்க கண்ணு செய்ய வேண்டியதை இது செய்யுது. நீங்க இப்படி கூட சொல்லலாம். அதெல்லாம் சரிங்க, இது எப்படி சாத்தியமாகும்? எல்லாம் சாத்தியமாகும். ஒரு நிமிஷம். நீங்க ஒரு லேடி தானே? நீங்க வந்து போனி டைல்ஸ் போட்டிருக்கீங்க. அட என்ன இது, ஏதோ தோராயமா சொல்றாரு. அதோட நீங்க நல்ல சாப்பிட்ற ஆளுன்னு தெரியுது. மண்ணு மாதிரி இருக்கீங்க. இதை இருந்தால் தோராயமா சொல்லடா, பார்த்தாலே தெரியுது. நான் வீட்டை செக் பண்ண சார், ஆனால் குறைவாக தான் காமிச்சது. இந்த டிவைஸ் மூலமா யாரோ கொலை செஞ்சதை நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்படிதானே? ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அவளுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. எங்க சார்? இங்க பக்கத்துலயா? இங்க இல்ல, இங்க இந்த ஃப்ளோர் ரொம்ப ரஃபா இருக்கு. அந்த ஃப்ளோர் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. இந்த மாதிரி படிக்கட்டு இல்ல. சரி, அப்போ நீங்க அங்கிருந்து எப்படி வந்து சேர்ந்தீங்க சார்? அது தெரியல. ஆனா கொலை நடந்த இடத்துல யாரோ என் பின்னாடி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் எனக்கு தெரியல. கண்ணு முடிச்சு பார்த்தப்போ நான் இங்க இருந்தேன். என்ன சார், நேற்று ராத்திரி எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நான் பாந்திராவை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஏரியில ஒரு சிக்னல்ல ஆட்டோ நின்றுச்சு. ஒரு சத்தம் கேட்டுச்சு. உனக்கு கேட்டுச்சா? என்னது? அடா, இந்த பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு கத்துன சத்தம் கேட்கல? கத்துனாலா? என்ன பேசுறீங்க சார்? இப்ப கேட்டுச்சு. அட என்ன சார் சொல்றீங்க? இந்த இதை வச்சுக்க, நான் இறங்கிக்கிறேன், நீ கிளம்பு. கொலை நடந்த இடத்துக்கு நான் போனப்ப நான் பார்த்தது ஒரு ஆளும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க. அவன் கையில பிஸ்டல் இருந்தது, கன்னு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொலை பண்ணிட்டான் போலீஸ். மறுபடியும் சொல்றியா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் கண்ணு திறந்து பார்த்தப்போ இந்த ரெண்டு பசங்க
என் கையில் இருக்கிறத திருட பார்த்தாங்க. நான் அவங்கள பிடிச்சிட்டேன். நீங்க மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் கொலைகாரன் உங்களை இங்க கூட்டு வந்திருக்கானா? அப்புறம் உங்களை இங்க விட்டுட்டு ஓடி போயிருக்கான். அப்படி இருக்கலாம். சரி, அந்த பொண்ணுக்கு குண்டு பட்டுச்சுல, அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்ல சார், அது எனக்கு தெரியாது. சரி, அந்த ஆட்டோ சிக்னல்ல நிக்கும் போது தானே உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னீங்க, அப்படிதானே? அந்த இடமா எதுன்னு தெரியுமா? ஐ எம் சாரி. அடப்போய, இந்த விஷயத்துல என்னால உதவி செய்ய முடியாது. இட்ஸ் ஓகே. நீங்க கவலைப்பட தேவையில்ல. நாங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவோம். ஆனா எப்படி? அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்போம். என்ன பேசுறீங்க நீங்க? இவ்வளவு பெரிய சிட்டில அந்த டிரைவரை எங்க தேடுவீங்க? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். இவர்கிட்ட சூப்பர் நெட்வொர்க் இருக்கு. இந்த சிட்டி முழுக்க பரவி இருக்கே, கிடைச்சிடுவான். அவனோட பேரு, அட்ரஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவன் வந்து தலையில தொப்பி போட்டுட்டு இருந்தான். அதோட பழைய பாட்டு கேட்டுட்டு இருந்தான், 90s சாங்ஸ். அதோட அவன் ஆட்டோல தீயணைக்கிற கருவியும் இருந்தது. அப்புறம் இன்னொன்னு, அவன் பேசுற விதத்தை வச்சு பார்க்கும்போது அவன் நார்த் இந்தியன் மாதிரி தெரிஞ்சது. ஹலோ, என்ன நார்த் இந்தியனா என்ன? பழைய பாட்டு கேட்பானா? தொப்பி போடுவானா? சரி, பார்க்கறேன். ஹலோ, சொல்லுங்க. யோ, சிஐடி ஒரு ஆட்டோக்காரனை தேடுறாங்க. அவன் தொப்பி போட்டிருப்பானா? அவன் ஆட்டோல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குமா? தொப்பினா ஹர்ஷதா இருக்கலாம்ப்பா. ராஜு சொல்லு. ஹர்ஷத், நேத்து நைட்டு நீ அந்தேரி சிக்னல்ல இருந்தியா? இருந்தனே, சொல்லு. அங்க ஏதாவது பேசஞ்சரை இறக்கி விட்டியா? ஆனா அவன் குருடனா இருந்தான். ஏன், அவனுக்கு என்னாச்சு? அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவன் சிஐடிங்க கூட வந்திருக்கான். உன்னை உடனே பார்க்கணுமா? சிஐடியா? இங்க பாருங்க சார், நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு பார்த்தது இந்த ஆட்டோக்காரரா? ஏதாவது அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா? ஆமா சார், இவரை தான் நான் இறக்குனேன். இவன் தான். சார், நான் எதுவுமே பண்ணல சார். எனக்கு யாரோட சத்தமும் கேட்கல. ஆனா இவருக்கு யாரோட சத்தமோ கேட்டதா. ஆனா என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்தது. அதனால நான் கிளம்பிட்டேன். ஏன் பதற? உனக்கு ஒன்றும் ஆகாதியா? சார், அன்னைக்கு நீ எங்க இறக்கி விட்டு அதை மட்டும் சொல்லு. இதோ சிக்னல்ல தான் இறக்குனேன். சரி, சிக்னல்ல இருந்து இவர் எந்த பக்கம் போனாரு? இவரு எதிரில் இருக்கிற சந்தில போனாரு. சரி கண்ணா, நீ கிளம்பு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நீங்க வாங்க, போலாம். நீங்க இந்த சந்துக்குள்ள வர்றது அன்னைக்கு ஹர்ஷத் பார்த்திருக்கான். இங்க இருந்து 2 சந்து போகுது. இங்க ஒண்ணு இருக்கு, அதோ உள்ள ஒண்ணு இருக்கு. ஏதாவது ஞாபகம் இருக்கா எந்த பக்கம் போன மாதிரி? சஞ்சீவ் சார், நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இதுல நீங்க எந்த சந்துல போனீங்க? ஒரு பறவையை போல ஒரு சிலை இருந்தது. நீ அங்க போய் பாரு. இங்க இருந்து ஆரம்பிப்போம், வாங்க. முன்னாடி சார், இங்க பாருங்க. சஞ்சீவ் சார், இதான் அந்த சிலையான்னு பாருங்க. இதே தான். அபிஜித் சார், சிலை கிடைச்சாச்சு. என்னடா மச்சான் இது வினோதமா இருக்கு? என்னது இதே தான். சரி சார், இதுன்னு சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தி பாருங்க, எங்க போனீங்க? 3 ரவுண்ட் எனக்கு தெரிஞ்சது. ஃப்ரெடி, அந்த பக்கம் போய் பாரியா, நம்ம இந்த பக்கம் போலாம். சார், இதே தான். ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ஒன்றுக்கு கீழே ஒன்று. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இங்க இதுதான். பார்த்து வாங்க. என்ன சார், எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிக்கிறோம். அதனால தான் இவருக்கு சத்தம் கேட்டிருக்கு.
சார் இது வந்து ஏரியாவுக்கு நடுவில் இருக்கே, இவருக்கு குண்டு சத்தம் எதுவும் கேட்கலையா? அவன் கன்ல சைலன்சர் பொருத்தி இருந்தா. சார் படிக்கிட்டு இருக்கு பாத்து. ஒரு நிமிஷம். என்னாச்சு? நீங்க ஏன் அப்படியே நின்றுட்டீங்க? இங்க என்ன இருக்கு? பாடி கிடைச்சதா? சார் அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு பொண்ணுக்கு குண்டு பட்டுச்சா? ஆமா, ஒரு பொண்ணுக்கு தான் பட்டுது. நான் அவளை பக்கத்தில் போய் தொட்டு பார்த்தேனே, அடிபட்டு இருந்தது, ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. ஏன் சார், என்னாச்சு? இங்க ஒரு பாடி இருக்கு சார், ஆனா பெண்ணோட பாடி இல்ல, யாரோ ஜென்ஸோட பாடி இருக்கு. என்ன? சார் இங்க தரையில ரத்தம் இருக்கு. இவன் ரத்தம் இல்லைன்னா அந்த பொண்ணு ரத்தமா இருக்குமோ? அப்போ அவளுக்கு குண்டு இங்க தான் போட்டிருக்கணும். அந்த பொண்ணுக்கு இங்க குண்டடி பட்டிருக்குன்னா உங்க தலையில அடிபட்டதுக்கு அப்புறமா குண்டு சத்தம் கிடைச்சுன்னு சொன்னீங்கல்ல, ரெண்டாவது குண்டு சத்தம் கிடைச்சதுக்கு அப்புறமாவா இல்ல அதுக்கு முன்னாடியா? தெளிவா சொல்றீங்களா சார்? இல்ல ரெண்டாவது ஷூட்டுக்கு அப்புறம் தான். சார் என்ன சார் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சார் ரத்தம் நிறைய போயிருக்கு, கண்டிப்பா பொண்ணுக்கு அடிபட்டிருக்கும். சார் இவங்கிட்ட மொபைலும் இல்ல, பர்ஸும் ஒன்றும் இல்லை சார், ஐடென்டிஃபிகேஷனே இல்லை சார். அப்புறம் இவனோட கை, அப்புறம் இவன் ஃபிங்கர் அடையாளம் இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் இந்த வாட்சு மோதிரம் இதெல்லாம் யாரோ திருடிட்ட மாதிரி தெரியுது சார். ஒருவேளை இந்த ரெண்டு பேரையும் திருடுற நோக்கத்துல சுற்றுப்பாங்களோ? அதெல்லாம் சரியா, அந்த பொண்ணு எங்க போனா? அடிபட்டு இருந்தா ஒருவேளை இந்நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கணும், இல்ல செத்திருந்தா கொலகாரம் பாடியை மறைச்சிருக்கணும். அதான் காணாமல் போனவர்களை பத்தி ரிப்போர்ட் அடியா, ஒருவேளை ஏதாவது தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஸ், கிரைம் ஸ்பாட்ல ரத்தம் தரையில் சிந்தி இருந்ததே, அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம். அதோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு பெண்ணோட ரத்தம். நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது ஒருவேளை அந்த பொண்ணு அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கிரைம் நடக்கும்போது அந்த பொண்ணு அங்கே தான் இருந்திருக்கா. அதோட நைட்டு 11 to 1 தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா கரெக்ட் தான். 11 மணிக்கு அந்த சஞ்சீவ் அங்கே தானே இருந்தா இல்லையா? சார் அதோட சஞ்சீவ் சாரை நம்ம எங்க பார்த்தோமோ அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கான் அவன். இன்னொரு விஷயம் சார், 2 குண்டு பாஞ்சிருக்கு. ஒன்று அந்த பொண்ணுக்கு குண்டு பட்டு அதே இடத்துல அவன் மயங்கி விழுந்திருக்கணும், ஐ மீன் சஞ்சீவ் சார் பக்கத்தில். அதுக்கப்புறம் சார் இன்னொரு குண்டு பாஞ்சிருக்கு, அது அந்த பையனுக்கு பட்டிருக்கு. அப்படின்னா சஞ்சீவ் சாரை தாண்டி அங்கே 3ஆவதா ஒருத்தர் இருந்திருக்கணும். அவன் தான் காயப்பட்ட பொண்ணை அவன் அங்கேருந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கணும். அதோட சஞ்சீவ் சார் எங்கே பார்த்தோமோ அங்கே விட்டுருக்கணும் அவன். நாங்க பக்கத்து ஏரியால விசாரிச்சிட்டோம் சார், அங்க யாருமே பொண்ணும் பையனும் வந்ததையோ இல்ல காயப்பட்ட பொண்ணு அங்கேருந்து போனதையோ பார்க்கவே இல்லையா. சொல்லுங்க, கொஞ்சம் இங்க வா. ஒருவேளை அந்த கொலைகாரன் சஞ்சீவை அங்கிருந்து தூக்கிட்டு போய் நாம எங்க பார்த்தோமோ அந்த இடத்துல விட்டுருந்தானா, அப்போ அந்த மனுஷனோட ட்ரெஸ் சஞ்சீவோட ட்ரெஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அப்போ உடனே வேலையை ஆரம்பி. ஓகே சார் பாடி யாருதுன்னு தெரிஞ்சாச்சு சார். அவன் பேரு அனிகேத். அவனோட குடும்பத்துல இருந்து அவன் காணாம போனதா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அனிகேத், இங்க பாருங்க, உங்க பிரதர் அனிகேத்தோட பாடி ஒரு ஓல்டு ஒர்க் ஷாப்ல கிடைச்சது. இவர் எதுக்காக அங்க போனாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்க பிரதர் கொலை பண்ணப்பட்டிருக்கிறாரு, தயவு செஞ்சு மறைக்காம உண்மையை சொல்லுங்க. நீங்க உண்மையை சொல்லனா எங்களால கேஸை ஃபர்தரா கொண்டு போக முடியாது. சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்ச நாளாவே இவன் ரொம்ப வினோதமா பழகிட்டு இருந்தான். வினோதமா அப்படின்னா? எப்பவுமே வெளியிலேயே இருந்தார் அவரு, அதுவும் ஃபுல் டே. நாங்க எவ்வளவோ தடவை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணோம்,
ஆனா எங்ககிட்ட எதுவுமே சொல்லல. நேத்து கூட 11 மணிக்கு கிளம்பி போயிட்டாரு. எங்க போறேன்னு கூட சொல்லல. நாள் முழுக்க இவன் வீட்டுக்கே வரல. காலையில எழுந்து பார்த்தப்ப இவன் நைட்டு முழுக்க வராம இருந்திருக்கான். அப்பதான் நான் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தேன். அப்படிதான் ஃபுல் டே நீங்க இவன் கூட போன்ல கூட பேசவே இல்லையா? சார், நான் நாள் முழுக்க கால் பண்ணிட்டே இருந்தேன், ஆனா நெட்வொர்க் கிடைக்கல. இதெல்லாம் எவ்வளவு நாளா நடக்குது சார்? சார், எப்பன்னு தெரியாது. இவர் சில வருஷங்கள் சிங்கப்பூர்ல இருந்தாரு. சில மாசத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவுக்கு வந்தாரு. அப்போதுல இருந்து சார் இப்படிதான் பிஹேவ் பண்ணாரு. சிங்கப்பூர்ல இவர் என்னமா வேலை பண்ணிட்டு இருந்தாரு? அங்க ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவர் கல்யாணமானவரா? இல்ல சார், கல்யாணம் ஆகல. யாராவது பொண்ணு கூட ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்? ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அது தெரியாது சார். எந்த பொண்ணு கூட எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது. we don't know. சார், உங்ககிட்ட அனிகேத் நம்பர் வாங்கி கால் ரெக்கார்டை செக் பண்ணேன். அதில் முக்கியமாக ஒரு பொண்ணு நம்பர் கூட இல்லை சார். எல்லாமே ஜென்ஸாக தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கூட வேலை செய்கிறவங்க தான். அண்ட் சார், சாகிறதுக்கு முன்னாடி அவன் எந்த ஃபோனும் பண்ணலை சார். இதுதான் சார் தெரிய வந்திருக்கு. ஒரு பொண்ணோட நம்பர் கூட இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார், இவர் ரொம்ப நேர்மையானவர். தானுண்டு வேலையுண்டுன்னு இருப்பாரு. ஓகே, நீங்க 2 பேரும் இப்ப போகலாம். தேவைப்பட்டா உங்களை மறுபடியும் நாங்க கூப்பிடுறோம். சார், நேத்து ஒர்க் ஷாப் போறதுக்கு முன்னாடி இந்த அனிகேத் மொத்த நாளும் ஒரே இடத்துல இருந்திருக்கான். அது எந்த இடம்? சார், காஃபி ஷாப். சார், இவனோட கிரெடிட் கார்டு மொத்தத்தையும் செக் பண்ணோம். இவன் அந்த மொத்த கிரெடிட் கார்டையும் காஃபி ஷாப்லயே ஸ்வைப் பண்ணியிருக்கான் சார். சார், இவனோட லாஸ்ட் லொகேஷனும் காஃபி ஷாப் தான் காமிக்குது. அந்த காஃபி ஷாப்போட பேரு என்ன? பீலோ காஃபி ஷாப். தயா, நீ உடனே காஃபி ஷாப்புக்கு போ. ஒரு ஃபுல் டே அவன் அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டுட்டு வா. சார். பாஸ், என்னாச்சு சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான முக்கியமான செய்தியோட வந்திருக்கேன். என்னது? அனிகேத்தோட ட்ரெஸ்ல எனக்கு வேற வேற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. வேற என்ன அது? வேற அப்படின்னா 5 பேரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைச்சது. 5? 5. அந்த 5 பேரும் பெண்கள். அதோட சங்கியோட ட்ரெஸ்ல இருந்து எங்களுக்கு 2 டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சது. அதோட இந்த 2 சாம்பிள்ஸும் அனிகேத்தோட ட்ரெஸ்ல இருந்து கிடைச்ச அந்த டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா 5ல 2 பெண்கள் வந்து இவனை தொட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க மிஸ்டர் சஞ்சீவியும் தொட்டு இருக்காங்க. அப்படின்னா அபிஜித், இந்த மொத்த சம்பவத்தையும் 2 பொண்ணுங்க தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இந்த ஃபோட்டோவை பாருங்க. இவனை உங்களுக்கு தெரியுமா? நேற்று ஃபுல் டே இந்த கேஃபேல தான் இவன் இருந்திருக்கான். சார், இவன் நேற்று ஃபுல் டே இங்கே தான் இருந்தான். அப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு மேலே கிளம்புனான். தனியா இருந்தானா இல்ல வேற யார் கூடயாவது இருந்தானா? மீது, மீது இங்க வாயே. இந்த போட்டோவை பாரு. நேற்று இவன் இங்கே தானே இருந்தான். இவன் நேற்று தனியா இருந்தானா இல்ல யார் கூடயாவது இருந்தானான்னு கொஞ்சம் சொல்ல. இவனா? இவன் பேரு அனிகேத். இவன் எப்பவும் தனியா வரமாட்டான், கூட்டமா தான் வருவான். அதுவும் முக்கியமா பெண்களோட கூட்டம். நேத்து மட்டும் இல்ல, இவன் எங்களோட ரெகுலர் கஸ்டமர். அடிக்கடி இங்க வருவான். வரும்போதெல்லாம் அதே பொண்ணுங்களோட வருவானா இல்ல வேற யாராவது கூட? வேற வேற பொண்ணுங்க கூட வருவாங்க. ஒரு நாளைக்கு 3 பேராவது வருவாங்க. அவர் ரொம்ப அட்டகாசமான ஆளா இருந்தான். நான் ஒரு வாட்டி அவன் கிட்ட கேட்கவும் செஞ்சேன், எப்படி இவ்வளவு பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்னு. அதுக்கு அவன் என்கிட்ட சொன்னா, அவன் மொபைல்ல ஏதோ ஒரு ஆப் வச்சிருக்கானா, டேட்டிங் ஆப். அதுல இருந்து தான் இந்த பொண்ணுங்க கிடைப்பாங்களாம். ஏதாவது தெரிஞ்சுதா? சார், அனிகேத்தோட டேட்டிங் ஆப்பை பற்றி தெரிஞ்சாச்சு. அந்த ஆப் பேர் மேட்ச் அப். மேட்ச் அப்பா?
கேட்கறதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆப் மாதிரியா இருக்கு. அப்படிதான் என்னவோ. ஆனால் அனிகேத் இந்த ஆப்பை தப்பாக பயன்படுத்தியிருக்கான். அவன் இந்த ஆப் மூலமாக பல பெண்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கான், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருக்கான். அண்ட் ஒருவேளை யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு மட்டும் தோணுது, சும்மா டைம் பாஸ் பண்ணியிருக்கான். இந்த ஆப்பில் தான் சேட்டிங்லாம் நடக்கும். அதோட இந்த ஆப்பில் யாரோட நம்பர்ஸ்லாம் கிடையாது. ஆப் டெவலப் பண்ணுற கம்பெனிலேருந்து 4 பெண்களோட இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு சார். அன்னைக்குத்தான் அந்த கேர்ள்ஸ் கூட டச்சில் இருந்திருக்கான். கொலை நடந்த அன்னைக்கு கூட இந்த கேர்ள்ஸ் தான் அவன் கேஃபேல மீட் பண்ணியிருக்கான். இனிமே தான் எல்லாம் தெரிய வரப்போகுது. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் நேம் இஸ் மோனா. நான் அவனை மீட் பண்ணேன் காஃபி ஷாப்ல. கிட்டத்தட்ட 4 மணிக்கு காஃபி குடிச்சோம் அண்ட் கொஞ்ச நேரம் பேசினேன். அப்புறம் எனக்கு வேலை இருந்துச்சு, அதனால கிளம்பி போயிட்டேன். காஃபி ஷாப்லேருந்து கிளம்பி அடுத்து இவ பியூட்டி பார்லருக்கு போயிருக்கா. அப்புறம் அங்கேருந்து ஏதோ மூவி ப்ரீமியர் ஷோக்கு போயிருக்காளாம். இன்னொருத்தி வந்து ரூபாலி. சொல்லுங்க, உங்க கதை என்ன? அவன் ரொம்ப நாளா மீட் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். உண்மையிலேயே ரொம்ப போரிங் ஐட்டமா இருந்தான். ரொம்பவே கஷ்டப்பட்டு அவன் கூட ஒரு கப் காஃபி குடிச்சேன். காஃபி குடிச்ச அடுத்த நிமிஷம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். இவ வந்து அனிகேத்தை 6 மணிக்கு மீட் பண்ணியிருக்கா சார். அண்ட் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக அந்தேரி போயிருக்கா. 3வது வந்து அஞ்சு. அவன் கூட டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப அழகா பேசினா. ஒன்று தெரியுமா, நாங்க ரொம்ப நேரமா பேசணும். திடீர்னு எங்கேயும் போகணும்னு சொன்னா, சரி அடுத்த வாரம் மீட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிருக்கோம். அவனும் கிளம்பி போயிட்டான். இந்த பொண்ணு காஃபி ஷாப்பை விட்டு வெளியில வரவே இல்லை. அந்த காஃபி ஷாப் இரவு 3 வரைக்கும் இவ அங்கேயே இருந்திருக்கா, வெளியில வரவே இல்லை. 12 மணி வரைக்கும். இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் செக் பண்ணோம். உண்மையை தான் சொல்றாங்க. சஞ்சீவ் சார் சொல்றபடி பார்த்தா அந்த பொண்ணுக்கு குண்டு பட்டிருக்கு சார். இந்த கேர்ள்ஸை செக் பண்ணியாச்சு, இவங்களுக்குலாம் ஊன்ஸ் ஒண்ணுமே இல்லை. நீங்க குறிப்பா 4 பொண்ணுங்களை பத்தி சொன்னீங்கல்ல, அந்த 4வது பொண்ணு யாரு, எங்க இருக்கா? சார், 4வது பொண்ணு ஏரிக்கா. ஆப் மூலமாக அவளை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணோம், ஆனால் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீ ஒரு வேலை பண்ணு, அந்த ஏரிக்காவை நேரில் போய் பாரு. ரஜத், கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகு. எவ்வளவு நேரம் ரெடி ஆகுவ? பொண்ணுங்க கூட இவ்ளோ டைம் எடுக்க மாட்டாங்க. அட வரேன்பா, 2 நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க, யாரை மீட் பண்ணணும்? ஏரிக்கா. நான் தான் எரிக்கா. நீங்க யாரு? சிஐடி. சிஐடியா? இதெல்லாம் என்னதாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா? ஏரிக்கா, நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பினோம் மேட்ச் அப் ஆப் மூலமாக. நீங்கள் சிஐடி பியூரோக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வரல, அதான் நாங்களே வந்துட்டோம். மேட்ச் ஆப்பா? இது என்னது? டேட்டிங் ஆப். டேட்டிங் ஆப்பா? நீ டேட்டிங் ஆப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இத பாரு, இவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. எந்த டேட்டிங் ஆப்லயும் நான் இல்ல. இது எப்படி சாத்தியமாகும்? உங்களோட ப்ரொஃபைல் இருக்கு, உங்களோட டிஸ்ப்ளே பிக்சர் இருக்கு. இத பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆயாச்சு. நான் எந்த மேரேஜும் டேட்டிங் ஆப்லயும் இல்ல. இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் ரஜத். நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இங்க பாருங்க, நீங்க சொல்றதா உண்மைன்னா இது என்னது? உங்களோட ப்ரொஃபைல் எப்படி டேட்டிங் ஆப்ல இருக்கு? இங்க பாருங்க, நிஜமாவே இது என்னதுன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி ப்ரொஃபைல் எல்லாம் கொடுக்கவே இல்ல. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க பேரை வச்சு யாரோ ஃபேக் ஐடி ரெடி பண்ணிருக்காங்கண்ணா. அது இருக்கட்டும், உங்களுக்கு அனிகேத்னு யாரையாவது தெரியுமா? அனிகேத்? இவன் தான். இல்ல சார், எனக்கு இவனை தெரியாது. சார், நீங்க என்ன பண்றீங்க? எதுக்காக இங்க கூப்பிட்டீங்க? இன்னும் உங்ககிட்ட சொல்லல. அது என்னன்னா, அனிகேத் இவனை தானே நீங்க காஃபி ஷாப்ல மீட் பண்ணீங்க. அன்னைக்கு நைட்டே அவனை கொலை பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க சார், நாங்க ஏன் அவனை கொலை பண்ணணும்? எங்களுக்கு அவனை சரியா கூட தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் சாட்டிங் பண்ணோம் ஆப் மூலமா. அதோட அன்னைக்கு தான் நான் அவனை முதல் முறையா சந்திச்சேன். அதோட எனக்கு அவன் கூட எந்த முன்பகையும் கிடையாது. சொல்ல போனா நான் அந்த ஆப்லயே கிடையாது. அவன் யாருன்னு கூட தெரியாது. அந்த ஆப்போட ப்ரொஃபைல்ல உங்களோட பர்சனல் ஃபோட்டோகிராஃப் இருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃப் உங்களோட பர்சனல் ஃபோன்ல இருக்கு. ஒரு 3வது மனுஷன் கிட்ட உங்க ஃபோட்டோகிராஃப் எப்படி வரும்? மேம்,
என் பிக்சர் அவன்கிட்ட எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. சொல்லப்போனா என் ஃபோன் தொலைஞ்சு போயிருந்தது. போன் திருடு போயிடுச்சா? எங்கம்மா? சார் அது தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, நீங்க கொஞ்ச நேரம் எங்க கூட கோஆப்ரேட் பண்ணுங்க. கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ம், ரெடி? சஞ்சீவ் சார், சம்பவம் நடந்த இடத்துல இவங்க யாருமே அங்க இல்லையா? இவங்கள யாருமே இல்லை சார். சரி, இப்போதைக்கு நீங்க போகலாம். தேங்க்யூ. இல்ல சார், இவங்கள யாருமே இல்ல சார். மத்த 3 பொண்ணுங்க மாதிரி எரிக்காக்கும் அடிபடல. ஆனா ஆனா அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருந்தது. அவளால நடக்க கூட முடியாது. ஆனா சோழனுக்கு தான் தெளிவா சொன்னானு. அவன் இவரோட ட்ரெஸ்ஸை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அதுல 2 பொண்ணோட ட்ரேசஸ் கிடைச்சதுன்னு. அதுல ஒரு பொண்ணுக்கு காயம் பட்டிருக்கலாம். அப்ப இன்னொரு பொண்ணு என்ன ஆனா? அவன் ஏன் இந்த நாள்ல ஒன்னா இருக்க கூடாது? சார், இவங்க இப்ப தண்ணி குடிச்ச கிளாஸஸ் ஃபாரன்சிக் அனுப்பியிருக்கேன். ரிப்போர்ட் வந்துடும். சார், அந்த 2 பொண்ணோட டிஎன்ஏ இவங்க கூட மேட்ச் ஆகல சார். என்ன மேட்ச் ஆகலையா? அப்படின்னா இந்த 2 பொண்ணுக்கு யாரு? சார் ஒரு நிமிஷம் சார். என்னாச்சு சஞ்சய்? எஸ்பி சார், என்னால இந்த ஸ்மெல்ல உணர முடியுது. ஸ்மெல்லையா? ஆஃப்டர் ஷேவ் லோஷன் சார். இல்ல இதே வாசனை தான் கொலை நடந்த அந்த இடத்துல நான் உணர்ந்தேன். இது அதே ஸ்மெல் தான். காஃபி அண்ட் டீயா? இதே தான், இந்த ஸ்மெல்லு தான் இருந்தது. கொலை நடந்த இடத்துல இந்த ஸ்மெல் இருந்தது சார். எனக்கும் பங்கஜ் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸில் காஃபியோட கரை கிடைச்சது சார். அது காலையில் காஃபி போடும்போது அது விழுந்திருக்கும். அதாவது டாக்டர் சார், அந்த கிரைம் சீன்ல காஃபி அண்ட் டீ வாசனையோடைய மிக்ஸ்டு ஃப்ளேவர் இருந்துச்சா? கிரைம் சீன்லையா இல்லை கொலைகார மேலையா? ஒரு ஆள் மேல காஃபி அப்புறம் டீயோடைய மிக்ஸ்டு வாசனை வருதுன்னா அவன் அடிக்கடி காஃபி இல்லை டீ போடுறவனா இருப்பான்யா. என்ன ஒன்று டீ கடையில் வேலை செய்கிறவனா இருப்பான். அப்போ அவன் காஃபி ஷாப்ல வேலை பண்றான். அதாவது பீலோ காஃபி மாதிரி. பொறுமை, நீ ஒரு வேலை பண்ணு. எரிக்கா கிட்ட கேளு அவளோட ஃபோன் பீலோ காஃபி ஷாப்புக்கு பக்கத்துல தான் தொலைஞ்சதான்னு. சார், சார் ஃபோன் அங்கே தான் தொலைஞ்சிருக்கு, அதே காஃபி ஷாப்பில். இந்த பொண்ணு இவ அடிக்கடி இங்கே வருவாள்ல,
நான் இவளை இங்க பார்த்துருக்கேன். இவ ஃபோன் தொலைஞ்சு போச்சு. இவ ஃபோன் தொலைஞ்சப்போ இங்க யார் டியூட்டில இருந்தா? ஹலோ. ஃப்ரைடே. ஓ குட். சரி, நாங்கள் இப்போவே அங்கே வரோம். பூர்வி. சார். ஃப்ரெடி ஃபோன் பண்ணா. அந்த அடிப்பட்ட பொண்ணை எங்கே அட்மிட் பண்ணாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சாச்சு. சார், அனிகேத்தை கொலை பண்ணாலே அந்த லேடியை சொல்றீங்களா? ஆமாம், உடனே அங்கே போய் ஆகணும். சார், எங்களுக்கு வேற வேலை இருக்கு. ஆனா என்கொயரி முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் லீவே போடக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, என் சிஸ்டரை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணும். நீங்க உடனே டிஸ்சார்ஜ் பேப்பரை ரெடி பண்ணுங்க. டிஸ்சார்ஜா? இவ கோமால இருக்கா? பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க கண்டிப்பா அங்க இருந்து போய் ஆகணும். உடனே ரெடி பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. அது எப்படி டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்? இவங்க உயிரை விட அது முக்கியமா? இங்க பாருங்க, என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே ரெடி பண்ணுங்க, சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் சிஸ்டர் சப்னாவை இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் பில் பேமெண்ட்டை சொல்லுங்களேன். உங்களுதான். எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப அவசரமோ? இவ்ளோ டென்ஷன்ல இருக்கீங்க? கேஃபேல அந்த ஃபோன் கால் நாங்கள் போட்ட ட்ராமா. காயப்பட்ட அந்த பொண்ணை பற்றி நாங்கள் பேசினப்போ யார் இதில் மாட்டுறாங்கன்னு நாங்கள் பார்க்க விரும்பினோம். நீ நல்லா மாட்டிக்கிட்ட. நீ எதையுமே கவனிக்கல. ஆனா சிஐடிஸ் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நீ தான் பாப்பா எங்களை இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்க. ஸோ தப்பிச்சு ஓடி ஒரு யூஸும் இல்லை. உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். செஞ்ச தப்ப நீயா ஒத்துக்கிற. அனிகேத் என் சிஸ்டர் உயிரோட இருக்கும் போதே கொன்னுட்டா. அவங்க சிங்கப்பூர்ல மீட் பண்ணிருக்காங்க. அதோட அங்கேயே அவன் என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் தட்டி கழிச்சான். கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு என்னோட சிஸ்டர் சொன்ன போதெல்லாம் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை தள்ளிடுவான். அதோட இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னான். ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னு கூட கேட்டான். என் சிஸ்டரும் மொத்த சேவிங்ஸையும் எடுத்து கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அவனும் சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி வந்ததும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கான். பணத்தை எடுத்துக்கிட்டு அனிகேத் சிங்கப்பூர்ல இருந்து மும்பைக்கு வந்திருக்கான். சொப்னாங்க காத்துக்கிட்டே இருந்தா. அதுவும் 3 மாசம். அப்புறம் ஒரு நாள் நானே கவனிச்சேன். அவன் மும்பையில் ஒரு கேஃபேன்ல இருந்தான்.
அதுவும் வேற வேற பொண்ணுங்களோட. அப்படின்னா அவன் உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல? இல்ல, அவ என் சிஸ்டரை ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அவ சம்பாரிச்சு வச்சிருக்க பணத்தை மத்த பெண்களோட செலவு பண்ணான். அதோட அவனோட அம்மாவுக்கும் ஒன்றும் ஆகல. சொல்ல போனா அவனுக்கு அம்மாவே இல்ல. அவன் அம்மா எப்பவோ சேர்த்து போயிட்டாங்க. அதனால பழி வாங்குறதுக்கு மேடமும் ஒரு பிளான் போட்டீங்க, அப்படித்தானே? சொப்னாக்கு என் பேச்சுல நம்பிக்கையே இல்ல. அவ குருட்டுத்தனமா அவனை காதலிச்சா. அவளுக்கு ஆதாரம் தேவையா இருந்தது. அனிக்கித்தோட உண்மையை வெளியில கொண்டு வர நான் எரிக்காவோட போனை திருடினேன். அப்புறம் அவ பேரை வச்சு மேட்சப் ஆப்ல ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை உருவாக்குனேன். அண்ட் அனிக்கித்தோட சேட்டிங் பண்ணிட்டே இருந்தேன். அவனும் ஈஸியாக என் வழியில சிக்கினான். அப்புறம் ஒரு நாள் நான் அவனை அந்த ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டேன். அண்ட் அங்கே சொப்னாவையும் கூப்பிட்டேன். ஏன்னா அவன் அங்கே வந்தாதான் எல்லாத்தையும் கண்ணால பார்க்கலாம். பட் அன்னைக்கு நான் அங்கே போன போது என் முன்னாடி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கணக்க தீர்த்துட்டு இருக்கேன். நீ என்னை ஏமாத்துனதுக்கான தண்டனை இது. என் பணத்தை நீ எங்கெல்லாம் செலவு பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இன்னும் எவ்வளவு பொண்ணை ஏமாத்துவ அனிகேத்? ப்ளீஸ் ஸ்டாப் த கன். அனிகேத் ப்ளீஸ் ப்ளீஸ். வேணுமா? யார் இது? ஒழுங்கா போயிடு, இங்க இருந்து போயிடு. அவளை விட்டு போன்னு சொன்னல. சுட்டுட்டானா? ஐயோ சுட்டுட்டான். ஐயோ சுட்டுட்டானே. போலீஸ்! ஏய், இது என்ன சத்தம்? மறுபடியும் சுட்டுட்டானா? போலீஸ்! உனக்கு தெரியுமா, அனிகேத் போன இருக்கிற இடத்துக்கு சஞ்சீவ் சார் தான் கூட்டிட்டு போனாரு. அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா அவர்கிட்ட ஒரு மாதிரியான கருவி இருந்தது. சென்சிட்டிவ் கிளவ்ஸ், கண்ணை விட ஷார்ப்பா இருந்தது. பழி வாங்குறேன்னு சொல்லி நீ அனிகித்த கொலை பண்ணிருக்க. உன்னோட மீதி வாழ்க்கை இனிமே ஜெயிலில் கழிச்சுக்க மணி. உன்னுடைய தங்கச்சிக்காக தானே மணி நீ இந்த வேலையெல்லாம் பண்ண. பாவம், இப்ப அவ வேற கோமால இருக்கா. அவ கண்முழிச்சு வந்தான்னா அவன் நிலைமை என்னன்னு யோசிச்சியா? அவளும் ஜெயிலுக்கு வந்து கம்பி தானே போறா.